ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் தோசை தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே மதியம் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து சில நேரங்கள் குழந்தைகள் சாப்பிடும், சில நேரம் வந்து மீந்து கூட போயிடும். அதில் வந்து நைட்டுக்கு தோசையை நல்லா ஊற்றிக்கிட்டு, அந்த தோசையில் நல்லா வந்து தோசையை ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா, அந்த மசாலாவை எடுத்து நல்லா ஒன் சைடாக நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஒன் சைடாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து மடக்கி விட்ருங்க. அவ்வளோதான். மடக்கி விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, மதியம் வச்ச சாம்பார் எனக்கு இருந்துச்சு. அந்த சாம்பார் வச்சுக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நைட்டு. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்துட்டு இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ஹெல்த்தியானது கூட. நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எப்போதுமே பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பூரி கூட இந்த மாதிரி கலர் கலராக நான் குழந்தையிலேருந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். ஏற்கனவே எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம காம்பினேஷன். நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேறீங்க. நிறைய லைக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேறீங்க. சில பேர் ரொம்ப ரேராக பண்ணுறாங்க. ஸோ அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு என்கரேஜாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.